சொல்லியிருந்தோம். அதாவது 49,659 அப்படிங்கிறது. நேற்று வந்து பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் மேலே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளோசிங் கீழே தான் இருக்குது. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வீக்கான செட்டப்பில் தான் க்ளோசிங் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிஃப்டிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்கனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அப்சைடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரியும் தோணுது. அது வந்து நம்ம 50 மினிட்ஸ் பார்ப்போம் நடக்க வாய்ப்பு தெரியும். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் இருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சு பெரும்பாலும் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அதை போட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு சேனல் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதையும் வரைஞ்சிடறேன். பார்த்திங்கன்னா சேனல் சப்போர்ட்டுமே கிளியராக இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுமே கிளியராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சேனல் மூவ்மெண்ட்ஸ் படி பார்த்தோம்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது. ஆனால் இந்த லோ பிரேக் பண்ணிச்சா மறுபடியும் ஃபால் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம என்ன ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த 49,650 சொல்லி க்ளோசிங்